السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه جنده أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான அதிமுக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த உயர்தரமான முயற்சியில் எதிர்வரும் காலங்களில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் பங்களிப்பு செய்ய இன்ஷா அல்லாஹ் நான் முழுமையான அந்த ஒத்துழைப்பையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, ஏனைய சமூகங்களுக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் இருக்குது. முன்னைய நபிமார்களோடு இணைத்து அனுப்பப்பட்ட அந்த சமூகங்கள், கவும்கள், அவர்கள் நபிமார்கள் சொல்லுகிற அந்த அமல்களை, நல்ல விடயங்களை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அவர்கள் அதை நபிமார்களுக்கு பின்னால் மற்றவர்களுக்கு சொல்லி அதை வளர்க்க வேண்டிய ஒரு தேவையில்லை. அவர்கள் சுயமாக அவர்களுடைய அமலை செய்து கொண்டிருந்தாங்க. எப்போது ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பினானோ, இந்த உம்மத்தை அல்லாஹ் ஒரு தனிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த உம்மத்தாக அனுப்பினான். எங்களோட உம்மத்துக்கு இருக்கக்கூடிய தனியான சிறப்பு என்னவென்றால், எந்த நன்மையையும் நாங்கள் மட்டும் செய்து கொண்டிருக்க மாட்டோம். அந்த நன்மையை மற்றவர்களுக்கு சொல்லி அந்த இடங்களெல்லாம் நன்மைகள் உருவாக்குவோம். எந்த பாவங்களையும் தீமைகளையும் நாங்கள் மட்டும் செய்யாமல் இருந்து நல்லவர்களாகி கொண்டு இருக்க மாட்டோம். எங்கெல்லாம் பாவம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அந்த பாவங்களை முறையாக தடுத்து பாவம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம். இதை அல்லாஹு தாலா இந்த உம்மத்தினுடைய தனிப்பட்ட ஒரு சிறப்பம்சமாக சொல்லியிருக்கிறான். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்களுக்காக வெளியாக்கப்பட்ட சமூகங்களில் நீங்கள் சிறந்தவங்களாக இருக்கிறீங்க. அந்த சிறந்தவங்களாக இருக்கிறீங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வது, தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி வ துஅமினூன பில்லாஹ். நீங்கள் நலவை ஏவுகிறீங்க. நலவை செய்கிறது என்கிறது வேற, அதை நாங்கள் நம்ம பாட்டில் அந்த நலவை செஞ்சு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதை பெருமையாக சொல்லலை. அதுக்கு மாற்றமாக நன்மையை செய்கிறதோடு நீங்கள் நல்லதை மற்றவர்களுக்கு ஏவுறீங்க. வத்தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை செய்யாமல் இருக்கிறது வேறு, ஆனால் நீங்கள் தீமையை விட்டு மக்களை தடுக்கிறீங்க. அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறீங்க. பந்த தலைப்புக்கு கீழே தான் மாஷா அல்லாண்டு இந்த ஒரு குழு இணைந்து இது ஒரு பெரிய சமூகமாக இப்பொழுது உருவெடுத்து வருகிறது. மக்களை அல்லாஹுடன் தொடர்பு படுத்தக்கூடிய மிகப்பெரிய பணி, மஸ்ஜிதோடு மக்களை தொடர்பு படுத்தி, மஸ்ஜிதோடு மக்களை இணைத்து, வீடுகளில் இருக்கும் மக்களை, தொழில் செய்யும் இடங்களில் இருக்கும் மக்களை அல்லாஹுடைய மஸ்ஜிதோடு இணைக்குகிற ஒரு பாரிய முயற்சியை இவர்கள் செய்து கொண்டிருப்பது உண்மையிலே இவர்கள் பாரியொரு அமானிதத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். இருட்டில் மஸ்ஜிதுக்கு போகிறவர்களுக்கு முழுமையான வெளிச்சம் நாளை மஹ்ஷரில் கொடுக்கப்படும் என்று நன்மாராயம் சொல்லுங்கன்னு ஸல்லல்லாஹு சொன்னார்கள். தன்னுடைய உடம்பை தூக்கி கொண்டு போகிறவருக்கே அந்த கூலி என்றால், அவரை போக வைத்தவருக்கு ரப்பு எவ்வளோ பெரிய கூலியை கொடுப்பான். அது மட்டுமல்ல, இந்த தொழுகையினுடைய அழைப்பு பணியில் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது ஒரு சாதாரண பணியாக இருந்தால் அவ்வளவு பெரிய நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விட சிறந்த அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், படைப்பினங்களில் மிகச்சிறந்த ரசூலுல்லாவிடம் அல்லாஹ் இந்த பணியை வாங்கி இருக்க மாட்டான். ஆகவே இந்த பணியில் ஈடுபடுபவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களுடைய சிறப்பை பார்க்க வேண்டுமென்றால் முஅஸ்ஸின்களுடைய சிறப்பை பாருங்கள். முஅஸ்ஸின்கள் என்ன செய்கிறார்கள்? முஅஸ்ஸின்களை பற்றி ஹதீஸிலே வந்திருக்கிறது, கியாமத்தில் கழுத்துகள் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய ரஹ்மத்தை ரொம்ப நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். அத்துவல் உன்னாசி அனாக்கன் யோமல் கியாமான்னு வந்திருக்கிறது. முஅஸ்ஸின்கள் அல்லாஹுடைய ரஹ்மத் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு எழுந்து
அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கூட்டம்தான் முஅஸ்ஸின்கள். குர்ஆனில் இருக்கிறது, வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் தாவத்து கொடுப்பவரை விட அழகான வார்த்தையை சொல்பவர் யார் என்று கேட்கிறார். இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் செய்கிறவர்கள் அந்த தாவத்திலே உயர்த்தியானது தான் தொழுகைக்காக மக்களை கூப்பிடுவது. இந்த ஆயத்திலே முஅஸ்ஸின்கள் முழுமையாக உள்வாங்கப்படுகிறார்கள் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். அப்போ மஸ்ஜிதிலே இருந்து ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்காக வாங்க என்று கூப்பிடுறவருக்கு எவ்வளவு பெரிய நன்மை என்றால், அவர்களை கொண்டு வருவதற்கு வாகன ஒழுங்கு செய்பவர்கள், தூங்கி இருப்பவர்களை தொலைபேசி மூலம் அழைத்து எழுப்புபவர்கள், அவர்களை தனியாக சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்துபவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலியை கொடுப்பான். இது மட்டுமா, ஒரு குடும்பம் கணவன் மனைவியாக 2 பேர் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள், அவர்களில் ஒருவர் மற்றவரை தொழுகைக்காக எழுப்பும் போதுள்ள கூலிகள் சுப்ஹானல்லாஹ். சஹீஹான ஹதீஸில் இருக்கிறது, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒரு வீட்டிலே இருக்கிற ஆண், அந்த கணவர் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழுந்து வுது செய்து அவர் தொழுது விட்டு தன் மனைவியை எழுப்புகிறார். அவர் எழும்ப தயங்கும் பட்சத்தில் தட்டி கொடுத்து தண்ணீரை தொளித்து எழுப்பிவிட்டால், இவர் செய்தது தூங்கியிருந்த மனைவியை தஹஜ்ஜுத்துக்காக எழுப்பியது. சஹீஹான ஹதீஸில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கணவரின் முகத்தை அல்லாஹ் கியாமத்தில் வெளிச்சமாக்கி வைப்பானாக, பசுமையாக்கி வைப்பான் என்றார்கள். மறுமையில் முகம் வெளிச்சமாகுவது சொர்க்கவாதிகளுடைய முகம் மட்டுமே, சொர்க்கவாதியாக இருக்கட்டும் என்றார்கள். இன்னொரு குடும்பம், அங்கே மனைவி தஹஜ்ஜுத்துக்கு எழும்பி அவர் வுது செய்து தொழுகைக்காக தயாராகி தன் கணவரை தொழுகைக்காக எழுப்புகிறார். எழும்பி கணவர் எழும்ப தயங்கும் போது அவரை உற்சாகப்படுத்தி எழுப்பி தொழ வைக்கிற அந்த மனைவி, அவருடைய முகத்தையும் அல்லாஹ் கியாமத்திலே வெளிச்சமாக்கி வைப்பானாகன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். அப்போ சுன்னத்தான் ஒரு தொழுகையான தஹஜ்ஜுத் தொழுகைக்காக தன் மனைவியை எழுப்புவதற்கே கியாமத்தில் எவ்வளவு பிரகாசம் என்றால், சுன்னத்துகளை விட பல மடங்கு சிறப்பான ஒரு ஃபர்லுக்காக எழுப்புவதற்கு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு கூலி இருக்கும், அல்லாஹ் எவ்வளவு அவரை பார்த்து சந்தோஷப்படுவான். ஆகவே தொழுகைக்காக அழைக்கிற பணி பார்வையில் சாமானியமாக இருந்தாலும் இது உங்களுடைய குடும்பத்தை கபூல் செய்ய வைக்கக்கூடிய, உங்களையே அல்லாஹ்விடத்தில் கபூலாக்க வைக்கக்கூடிய, தொழக்கூடிய பல மனிதர்களின் நன்மைகளை மொத்தமாக உங்களுடைய பட்டோலைக்கு திருப்பக்கூடிய ஒரு பாரிய நன்மையாக இருக்கிறது. ஆகவே இந்த பணியில் நாம் ஈடுபடும் போது கட்டாயம் ஷைத்தானுடைய தாக்குதல் அங்கே இருக்கும். நன்மை எவ்வளவு கனமோ அந்தளவுக்கு ஷைத்தானுடைய தாக்குதலும் அதிகமாக இருக்கும். மஸ்ஜிதுடன் மக்களை தொடர்புபடுத்துகிற, தொழுகையோடு மக்களை தொடர்புபடுத்துகிற இந்த பணியிலே அதற்காக அவர்களால் இயன்ற பல உதவிகளை செய்து மக்களை மஸ்ஜிதோடு இணைக்கிறார்கள். இவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். குர்ஆனில் எங்கெல்லாம் நலவை ஏவுங்கள் என்று வந்திருக்கிறதோ, நலவை ஏவுகிறவர்களுக்கு என்னென்ன நன்மாராயங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கிறதோ, இந்த எல்லா நன்மாராயங்களிலும் தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு கூப்பிடுபவர்கள் நிச்சயம் சேர்க்கப்படுவார்கள். குர்ஆனில் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா, நபியே உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுகையை ஏவுங்கள்ங்கிறான். தொழுகை ஏவுங்கிறது, தொழுகைக்கு மக்களை கூப்பிடுவதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. ரசூலுல்லாவுடைய குடும்பம் தொழாதவர்கள் அல்ல. ரசூலுல்லாவுடைய குடும்பம்ங்கிறது அவர்களுடைய மனைவிமார்களும் அவர்களுடைய பிள்ளைகளும், அவர்களெல்லாம் தொழுகிறவர்கள். தொழுகிறவர்களாக இருந்தும் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுகையை ஏவுங்கள் என்று. அங்கே பல ரகசியங்கள் இருக்கிறது. ஒன்றோ நபியவர்களுக்கு அதனை சொல்லி அதன் மூலமாக உம்மத்தில் உள்ள எங்களுக்கு அதனை சொல்லும்படி சொல்லுகிறான். நபிக்கே நாங்கள் சொல்லி இருக்கிறோம், மற்றவர்கள் எவ்வளவு தூரம் தனது குடும்பத்தை தொழுகையின் பக்கம் கூப்பிடுவது கட்டாயம் என்கிறதை அங்கு உணர்த்தி இருக்கலாம். அல்லது தொழக்கூடியவர்களையும் திரும்ப திரும்பவும் தொழுகையை நினைவூட்டி கொண்டிருப்பது அந்த தொழுகையாளிகளை, அவர்களுடைய ஜமாத்துடைய தொழுகையை பாதுகாக்கும் என்கிற அந்த யுக்தி அங்கே இருப்பதனால் அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், அல்லாஹ் சொல்ல, நபியே நீங்களும் அந்த தொழுகையில் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். கூப்பிட்டவுடன் எல்லோரும் தொழுகைக்கு வந்துட மாட்டாங்க. நாங்கள் உறுதியாக இருந்து பொறுமையாக இருந்து அவர்களை தொழுகைக்கு கூப்பிட வேண்டும். தொழுகையோடு இணைத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, ரிசுக்கை நாங்கள் உங்களிடம் கேட்கவில்லை. ரிசுக்குங்கிறது என்ன? உணவல்ல, உணவுக்கு மட்டுமுள்ள பெயரல்ல ரிசுக். உலகத்தில் வாழ்வதற்கு என்னவெல்லாம் தேவையோ அதற்குள்ள ஒரு மொத்தமான பேர் ரிசுக்.
அது உணவும் தான், குடிக்கிற நீர் பானங்களும் தான், சுவாசிக்கிற காற்றும் தான், வாழுகிற வீடும் தான், அணிகிற உடைகளும் தான், மனைவி மக்களும் தான். இதெல்லாம் உலகத்தில் வாழ தேவையானவைகள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ரிசுக்கை உங்கள் யாரிடமும் நான் கேட்கவில்லை, கேட்க மாட்டேன். நஹ்னு நர்சுகுக், நாங்களே உங்களுக்கு ரிசுக் அளிக்கிறோம் என்கிறான். இப்போ தொழுகையோடு இணைத்து ரிசுக்கை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். தொழுகையில் அலட்சியம் செய்வதனால் இருக்கிற எல்லா முசீபத்துகளையும் மனிதன் தன்னுடைய தலையிலே கொட்டி கொள்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையின் மூலம் மனிதனுடைய ஏராளமான பிரச்சினைகளை நீக்குகிறான். ஆனால் இதனுடைய மகிமை தெரியாததனால் மனிதர்கள் பிரச்சினையிலே விழுந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வர தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று நிறைய பேர் நிம்மதி இழந்திருக்கிறார்கள். ஏன்? நிம்மதி இழந்து பல பேர் மன நோயாளிகளாக இருக்கிறார்கள், மனம் உடைந்து போயிருக்கிறார்கள், கவலையில் தோய்ந்து போயிருக்கிறார்கள். இதனால் பல்வேறுபட்ட உள ரீதியான நோய்களுக்கு ஆளாகி சமூகத்திலிருந்து ஒதுங்கி கூட பல பேர் இருக்கிறார்கள். அவ்வளவு பிரச்சனை மக்களுக்கு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே நிம்மதியை தேடினார்களோ அங்கு நிம்மதியை தேட தவறியதே இதற்கு காரணமாகும். நாங்கள் நிம்மதியை பணத்திலே தேடுகிறோம், பணத்தில் நிம்மதி கிடைக்காது. நாங்கள் கல்வியில் அதனை தேடலாம், நாங்கள் அதனை பட்டம் பதவிகளில் தேடுகிறோம், அதிகாரங்களில் தேடுகிறோம். ஆனால் ஒருபோதும் நிம்மதியை அல்லாஹ் அங்கு வைக்கவே இல்லை. இதற்கு பதிலாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாங்கு சொல்லி இகாமத்து சொல்லுங்கள் என்று எப்போதும் அவர்களுக்கு சொல்வார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய முஅஸ்ஸின் அல்லவா, அந்த ஹதரத் பிலாலுக்கு ஒரு நாள் இப்படி சொன்னார்கள், அரிஹ்னா பிஹா யா பிலால், பிலால் தொழுகையின் மூலம் எங்களுக்கு ராஹத்தை ஏற்படுத்துங்கள் என்றார்கள். தொழுகையிலே எவ்வளவு பெரிய ராஹத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். என் தொழுகையிலே அல்லாஹுடைய அடியான் அல்லாஹுடன் முழுமையாக தொடர்பில் ஈடுபடும் போது அடியானுடைய மனதில் இருக்கிற கவலைகளை பாரங்களை அல்லாஹ் நீக்கி வைக்கிறான். இவ்வளவு பெரிய ரகசியங்கள் தத்துவங்களை அல்லாஹ் இந்த தொழுகையிலே வைத்திருக்கிறான். இந்த தொழுகைக்காக எல்லா முஸ்லீம்களையும் மஸ்ஜிதுக்கு கூப்பிட்டு அவர்களை மஸ்ஜிதோடு இணைத்து அவர்களை தொழுகையாளியாக மாற்றுவது என்பது இந்த முஸ்லிம் சமூகத்தை பிரச்சினையிலே இருந்து வெளியிலே கொண்டு வருகிற ஒரு பெரிய சேவையாக, மாபெரும் ஒரு பணியாக, நலவை ஏவும் இந்த உம்மத்துக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு நசீஹத்தாகவே இதனை பார்க்கப்பட வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பணியை செய்கின்ற, இதற்கு திட்டமிடுகின்ற, இதற்காக களத்தில் இறங்கி பாடுபடுகின்ற அனைவர்களுக்கும் இஹ்லாஸையும் நசீபாக்க வேண்டும், இஸ்திகாமத்தையும் நசீபாக்க வேண்டும். அவர்களுடைய இந்த முயற்சியில் பாரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி யாரிலெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்களையும் ரப்புடைய மஸ்ஜிதோடு ரப்பு தொடர்பு படுத்த அவர்களுக்கு நல்லுள்ளம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.